அம்மா அம்மா வெளியில வாங்கம்மா. உள்ள லாக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க? அம்மா வெளியில வாங்க. அம்மா ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா. விஸ்வா என்னாச்சு? கோவில்ல இருந்து வந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல. கோவமா உள்ள போனாங்க, டோரை லாக் பண்ணிட்டாங்கப்பா. அம்மா அம்மா கதவை திறங்கம்மா. அம்மா எப்பல இருந்து கூப்பிடுறேன், கதவை திறங்கம்மா. அப்பா அப்பையில இருந்து கூப்பிடுறேன்ப்பா, கதவும் திறக்க மாட்டாங்க, எதுவும் பேசவும் மாட்டாங்க. அப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எத்தனை முறை கூப்பிட்டாலும் அவங்க வரவே மாட்டாங்கப்பா. இப்படி வா பைரவி. பைரவி என்னாச்சு உனக்கு? கதவை தர. எதுக்கு இப்ப வீட்டுல பிரச்சனையை உண்டாக்குற? பைரவி உன்னால விஸ்வா பயப்படுறான் பாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். கதவை தர பைரவி. பைரவி கதவை தர. என் கூட வா. பைரவி 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 கதவை தர பைரவி. அம்மா அம்மா கதவை திறங்கம்மா. விஸ்வா கதவை உடைச்சிரும், வேற வழி இல்லப்பா. சரிப்பா. பைரவி கதவை தர. அம்மா அம்மா என்னம்மா இது? ஏம்மா இப்படி இருக்கீங்க? பைரவி இது என்ன கோலம்? உனக்கு எதுலயுமே பொறுமை இல்லையா? தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? நான் அலங்காரம் பண்ணிக்கணுமா? நகைய போட்டு தழைய தழைய புடவைய கட்டிக்கிட்டு சீமாட்டி மாதிரி வள்ளம் வந்தா சந்தோஷம் உங்களுக்கு. நான் மனுஷியா இல்லனா பொம்மையா? இதெல்லாம் பண்றது மட்டும்னா, ஆனா மரியாதை அவளுக்கு. சிவகாமி மேல என்ன கோவம் உனக்கு? நீயே தானே விருப்பப்பட்டு அவளை பூஜையில உட்கார வச்ச. போதும். அவ மோசம் பண்ணி ஜெயிச்சிருக்கா. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. மோசம் பண்ணிட்டோமா? என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யார் உன்னை ஏமாத்தினாங்க? வேணாங்க, தந்திரமா பேசி என் கோவத்தை கிளறாதீங்க. திட்டம் போட்டது நீங்க, அதை செயல்படுத்தினது அந்த துளசி. எனக்கு என்ன தெரியாது நினைச்சீங்களா? ப்ளீஸ் பைரவி, நீ நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. என்ன திட்டம்? யார் உன்னை ஏமாத்தினாங்க? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஒண்ணுமே புரியாமத்தான் அங்க எல்லாமே நடந்துச்சா? தங்கச்சி பூஜையில உட்கார்ந்தப்போ சந்தோஷப்பட்டது யாரு? பூரிச்சு போனது யாரு? எல்லாருமா சேர்ந்து சதி பண்ணி இங்க வந்து நடிக்கிறீங்களா? நான் பூஜை பண்ணா தெய்வ குத்தம் ஆயிடும், விஸ்வாவுக்கு ஆபத்து வந்து சேர்ந்துரும்னு சொல்லி போன்ல யாரையோ பேச வச்சுட்டு அத ஜோசியர் தான் சொன்னாருன்னு என்கிட்ட சொல்லி பயமுறுத்தி சிவகாமிய பூஜையில உட்கார வச்சிருக்கா. இது சதி இல்லையா? அவ சொன்னதை நம்பி நானே என் வாயால நீ வந்து பூஜை பண்ணுன்னு சொன்ன. என்ன அப்படி சொல்ல வச்சுட்டா. என் புள்ள மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். அந்த பலவீனத்தை பயன்படுத்தி என்ன மோசம் பண்ணிருக்காங்க, துரோகம் பண்ணிருக்காங்க. இல்ல பைரவி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. துளசி சதி பண்ணி உன்னை ஏமாத்திட்டான்னு உனக்கு யார் சொன்னாங்க? நான் எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சு அவ சதி பண்ணது உண்மைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் பேசுறேன். பூஜை நேரத்துல உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்தப்பவே
எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. கட்னவ பூஜையில கலந்துகிட்டப்போ இல்லாத சந்தோஷம், என்னால பூஜை பண்ண முடியாம போனப்போ வராத வருத்தம், தங்கச்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே பூரிச்சு போனீங்களே, எப்படி வந்துச்சு? ஏன்னா அவளும் நீங்களும் சேர்ந்து செய்யணுங்கிறது தான் உங்களோட ஆசை. உங்களுக்கு தங்கச்சி தானே முக்கியம், நான் யாரோ தானே. நான் ஒன்னும் புரியாம பேசல. அவ என்ன நாடகம் ஆடினா, என்ன சதி பண்ணான்னு தரோவா விசாரிச்சுட்டு தான் நான் பேசுறேன். சிவகாமி எப்படிப்பட்டவன்னு தெரியாதா? திட்டம் போட்டு அவ மகளை ஏவி விட்டுருக்கா. நீ சிவகாமி மேல கோவப்படுறது நியாயமே இல்ல. அவ அப்படி பண்ணிருக்கவும் மாட்டான். இப்ப கூட என்ன நம்ப மாட்டீங்கல்ல? அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன், அத விசாரிக்கிறேன்னு ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? ஆனா தங்கச்சிய சொன்னா மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. உங்க குணமே அதுதானே. அவ தப்பே பண்ணாலும் அவளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை அவ மாத்தி வச்சிருக்கா. என் பையனை பணியம்மா வச்சு என் வாழ்க்கையில விளையாடுறாளே, அவள நல்லா இருப்பாளா? அம்மா கோவப்படாதீங்க. அவங்க உங்களுக்கு மோசம் பண்ணாலும் கடவுள் அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்களை பூஜை பண்ண விடாம பண்ணதுக்கு உண்மையான தண்டனைய அந்த கடவுள் கொடுப்பாருமா. விஸ்வா, நீ பச்சை குழந்தடா. அந்த குடும்பம் நமக்கு எதிரா எவ்வளவு சதி பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. தன்னோட சுயநலத்துக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டாங்க. ஏதாவது மந்திர மாயம் பண்ணி பொன்னையும் கைக்குள்ள போட்டுக்க பாக்குறாங்க. அந்த துளசிய உன் தலையில கட்டி வச்சு என்ன பைத்தியக்காரியாக்க பாக்குறாங்க. அதுதான் அவங்க திட்டமே. உங்க அப்பாவும் அது புரியாம அவங்களுக்கு தான் சாதகமா நடந்துக்கிறாரு. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு விஸ்வா. அம்மா, அவங்க நினைச்சது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. நான் துளசியை ஏத்துக்கவே மாட்டேன். இந்த வீட்டு மருமகளா அவ வரவே முடியாது. நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். நான் இதை உறுதியா சொல்றேன். என்ன நம்புங்கம்மா. சின்ன பையன் என்னோட வேதனையை பார்த்துட்டு இவன் எனக்கு தைரியம் சொல்றான். பைரவி, நானும் உன் கூடவே இருக்கேன், பயப்படாதுன்னு நீங்க தைரியம் சொன்னீங்களா? கட்னவளை விட கூட பிறந்தவதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. நான் அழுதாலும் வேதனைப்பட்டாலும் அதுக்காக நீங்க துடிக்க மாட்டீங்க. பூஜையில கூட கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. அத தட்டி கேட்க மனசு இல்ல. எனக்கு எதிரா அநீதி நடக்குது, துரோகம் பண்றாங்க. போலீஸா இருந்துகிட்டு நீங்களும் அதுக்கு உடந்தையா இருக்கீங்க. என் பையன் மட்டும் இல்லைன்னா எனக்கு நீங்க யார் இருக்காங்க? எல்லாமே நான் வாங்கிட்டு வந்த வரும். அதான் என்ன உதாசனமா நினைக்கிறீங்க. பைரவி, உன்னை நான் அப்படி நினைக்கவே இல்ல. போதும் உங்க சமாதானம். சிவகாமி நல்லா இருக்கணும், அவ சந்தோஷப்பட்டா போதும். அவ குடும்பம் நிம்மதியா இருந்தா போதும். அது ஒன்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. அப்புறம் எதுக்குங்க பைரவின்னு ஆரம்பிக்கிறீங்க? எனக்கு எதிரா சதி பண்ணி குடும்பத்துல பிரிவினையை உண்டாக்கணும்னு பாக்குறால, இதுக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். விஸ்வா, எதிர்ச்சு வாடா. அந்த துளசி எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வீட்டு மருமகளாக மாட்டான்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. துளசிக்கு விஸ்வாதான்னு நான் கோரிக்கை வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு? அதை நிறைவேற்ற முடியலனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ண சத்தியம் அதை தடுக்காதா?
என்ன விஸ்வா, பயந்துட்டியா? என்னடா அம்மா இப்படி கோவப்படுறாளே, அப்பா கூட சண்டை போடுறாளேன்னு நீ வருத்தப்படாத. அந்த சிவகாமியும் துளசியும் பண்றதையெல்லாம் பார்த்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. அதான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இங்க பாரு விஸ்வா, இது அம்மாவோட பிரச்சனை. சண்டை போட்டு கண்ணீர் விட்டு நான் ஏதாவது பண்ணி இத சரி பண்ணிப்பேன். இத நீ மனசுல போட்டு குழப்பிக்காத. சரியா? பசியோட இருப்ப, நீ உட்காரு. இல்ல நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துரு, நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஒன்னாவே உட்காந்து சாப்பிடலாம். ஓகேம்மா. அம்மா, நீங்களும் அப்பா கிட்ட கோவப்படாதீங்க. அவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை இழக்கக்கூடாதுமா. சரிடா, எனக்கு புரியுது. நீ போய் குளிச்சுட்டு வா போ. சரிம்மா. சித்தி. ஹலோ. சித்தி சொல்லுங்க. பைரவி, உனக்கு கோயில்ல நடந்த விஷயத்த பத்தி போன் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா? ஆமா சித்தி. இப்ப அதுக்கு என்ன? நான் சொன்ன விஷயம் சரிதான்னாலும் அதனால குடும்பத்துல பிரச்சனை வரும்ல, அதான் கேக்குறேன். பிரச்சனை வரத்தானே செய்யும், வேற என்ன பண்றது? என்ன பைரவி, துளசி சதி பண்ணி உன்னை பூஜையில உட்கார விடாம பண்ணதையும் அவ அம்மாவை உட்கார வச்சதையும் நீ ராஜராஜன் கிட்ட சொன்னியா? சொல்லிட்டேன். அவங்கிட்ட சண்டை எதுவும் போடலையே. ஏன் இப்படி பண்ணாங்க, இது நியாயமான்னு கேட்டு அதனால பிரச்சனை எதுவும் வரல. உன் புருஷ இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. உன்கிட்ட அவ சண்டை கண்ட போட்டானா? தங்கச்சிக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணிருப்பானே. அவங்க பண்ணினதான் நியாயம்னு சொல்லி ஏதாவது கோவப்பட்டானா? இதுல கோவப்பட என்ன இருக்கு? தப்பு பண்ணது அவங்க. ஆனா அதனால வர்ற பிரச்சனை உன் குடும்பத்துக்கு தானே. அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் கேக்குறதுக்கு யார் இருக்காங்க? அவன் ஏதாவது சொன்னானா? கோவம் ஏதாவது பட்டானா? சண்டை ஏதாவது போட்டானா? அதுக்கெல்லாம் தைரியம் வேணுமே. தங்கச்சி பண்ண வேலைக்கு வாயை முடிக்கிட்டு சும்மா தானே இருக்கணும். ஆனா அவன் தங்கச்சி ஏதாவது சொன்னா சும்மாவே இருக்க மாட்டானே, கோவப்பட்டு கத்திருப்பானே. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல சித்தி. அப்படியா சொல்ற? ஆனா நான் சும்மா விடல. உங்க தங்கச்சி பண்ண வேலை சரியான்னு கேட்டு நல்ல சண்டை போட்டுட்டேன். இதோட முடிஞ்சுதா? இன்னும் இருக்கு அவருக்கு. ரொம்ப பேசினியா என்ன? இப்படி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வேண்டான்னு இருந்தேன். சித்தி, நீங்க சொன்னதுல தப்பே இல்ல. இல்லனா சிவகாமி பண்ற சதியெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு கட்னவ முக்கியமா, தங்கச்சி முக்கியமான்னு கேட்டா பதிலே பேசல. என் மனசுல இருந்த கோவத்தையெல்லாம் கொட்டி தீத்துட்டேன் சித்தி. விஸ்வா கூட சொல்லியிருக்கான், இந்த ஜென்மத்துல துளசி இந்த வீட்டுக்கு மருமகள வரவே முடியாதுன்னு. பரவாயில்லையே, நல்ல விவரமா தான் பேசியிருக்கா. ஆனா பைரவி, ரொம்ப பிரச்சனை வராம பாத்துக்க. சிவகாமியால உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாதுதான். ஆனா அவ சும்மாவா இருக்கா? அவளோட வேலைய பண்ணிட்டு தானே இருக்கா. என்னையும் என் புள்ளையையும் அவ பிரிக்க பார்த்தானா? எங்க வேணும்னாலும் யார்கிட்ட வேணும்னாலும் நான் சண்டை போடுவேன். அவளையும் விட மாட்டேன் சித்தி. சந்தர்ப்பம் வரட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி காட்டுறேன். நான் இவரைய விட மாட்டேன். அங்க அவ தப்பு பண்ணா இங்க ஒரு பூகம்பம் வெடிக்கும். நான் சும்மா விட போறதில்ல. பைரவி, உன்னோட கோவம் நியாயமானதுதான், சண்டை போடலாம், தப்பு இல்ல. ஆனா இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத என்ன? ஏன் சித்தி? சொன்னா என்ன? தப்பு பண்ணாங்கன்னா நான் சண்டை போடுவேன், ஏன்னு கேப்பேன். அப்பதானே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் சரிதாம்மா. நான் எதுக்கு பயப்படுறேன்னா, நீங்க புறம் பேசுறதா சொல்லுவாங்க. குடும்பத்துக்கு எடுக்கிறவ, கலகம் மூட்டுறவ, சண்டை பண்றவ, நாரதர், கெட்டெண்ணம் புடிச்சவ, இப்படி எல்லாம் சொல்லி சீச்சி இப்படி ஒரு பொழப்பான்னு உங்களை திட்டுவாங்க. பாத்தியா பாத்தியா, சந்தடி சாக்குல இப்ப நீ ஏன் திட்டுறியே? சாரி சித்தி, உலகத்தோட நடப்பு அப்படி இருக்குன்னு சொல்ல வந்தேன். இப்ப என்ன, துளசிய பத்தி நீங்க துப்பு கொடுத்தத நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அதானே? ஆமாம் பைரவி, நீ உன் புருஷன்கிட்ட தாராளமா சண்டை போடு. அவ வீட்டுக்கும் போய் ஏன் இப்படி பண்ணுனேன்னு நல்ல நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேளு. ஆனா சொன்னது நான் தான் சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டாம் என்ன? கவலையே படாதீங்க சித்தி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இதுல உங்க பேர் அடிபடாது. ஆனா அவங்க பண்ணத மறக்கவே மாட்டேன்.
நாடகம் ஆடுறாங்க. அவங்களுக்கும் இருக்கு, இவருக்கும் இருக்கு. சரிம்மா, அவளுக்காக நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, நான் போனை வச்சிட்டுமா? சரிங்க சித்தி. இவகிட்ட போய் பேசினேன் பாரு, முறக்கிட்டவ. சந்தடி சாக்குல என்னமோ கோள் மூட்டுறவ, குடியை கெடுக்கிறவன்னு என்னையே சொல்றா. இந்த ஆணவத்துக்காக தாண்டி நான் நல்லா மூட்டி விட்டுருக்கேன். அது நல்லா பத்திக்கிட்டு எரியட்டும், அடிச்சுக்கிட்டு சாவுங்கடி. போதும் போதும் பைரவி. சாப்பிடுப்பா. உன் தட்டு எதுக்கு காலியா இருக்கு? வெச்சுக்கல, காலியா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் பைரவி? உங்க போலீஸ் விசாரணை எல்லாம் இங்க மட்டும்தானா? அங்கெல்லாம் இல்லையா? நான் போலீஸா கேட்கல. எங்க தட்டுல சாப்பாடை வச்சுட்டு உன் தட்டு காலியா இருக்குன்னா அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? நீங்க ஏன் ஆராய்ச்சி பண்றீங்க? சாப்பிட்டா மட்டும் போதும், சாப்பிடுங்க. எல்லாத்துக்குமே பதில் பேசாத. நான் நேராவே கேட்கறேன். நீயே சாப்பிடல. ஏன் எதுக்குன்னு என்ன மட்டும் கேள்வியா கேப்பீங்க? சிவகாமியையும் அவ குடும்பத்தையும் ஒரு நாளாவது கேள்வி கேட்டீங்களா? பைரவி, நான் கேட்காமல்லாம் இல்ல. நீங்க கேட்கவே இல்லங்க. அவ என்ன தப்பு பண்ணாலும் நீங்க கேட்கறதே இல்ல. இந்த உண்மையை நீங்க ஒத்துக்கங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ சாப்பிடு. எனக்கு சாப்பிட பிடிக்கல. இது பாரு பைரவி, உன்னுடைய கோவத்தெல்லாம் நீ அப்பவே கொட்டி தீர்த்துட்ட. அவங்க தப்பு பண்ணதா சொன்ன, அதனால நீ கோவப்பட்ட. அதுல நியாயம் இருக்கு. நானும் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு சமாதானம் சொல்லிட்டேன். ஆனா சாப்பாடு என்னமா பண்ணுச்சு? உன் கோவத்தை ஏன் சாப்பாடு மேல காட்டுற? நான் யார் மேல காட்டுறது? உங்க மேலயா? என்னோட வேதனைய சொன்னா மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்களா? இங்க எல்லாமே அவ விருப்பப்படி தானே நடக்குது. கோவத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி ஏன் நிம்மதியை கெடுத்துக்கிற? இந்த பாரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். முதல்ல சாப்பிடு பைரவி. எனக்கு பசிக்கல. அடம் பிடிக்காத பைரவி. நீ சாப்பிடாம இருந்து எங்களை மட்டும் சாப்பிட சொல்றியா? நான் 2 நிமிஷம் சாப்பிடல, அதுக்கே இவ்ளோ கோவம் வருதே. உங்க தங்கச்சிய பத்தி சொல்லி சொல்லி எனக்கு வாயே வலிக்குது. அத பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்னைக்காவது ஒரு நாளாவது அவங்கள கூப்பிட்டு என் முன்னால கண்டிச்சதுண்டா? எப்பவும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. மரியாதை இல்லாத உங்க மத்தியில நான் எதுக்கு சாப்பிடணும்? விஸ்வா, சொல்லுங்கப்பா. உனக்கு பேச தெரியுமா? பேசுவோம்ப்பா. உங்க அம்மா கிட்ட சொல்லு. உங்க அம்மா என்னதான் கோவப்பட்டாலும் அவளை சாப்பிட வைக்க வேண்டிய கடமை உங்க அப்பாவுக்கு இருக்குன்னு. போதும் உங்க போலியான அக்கறை. உரசி பாக்குறதுக்கு அன்பு ஒண்ணு தங்கம் இல்ல. என்னோட அக்கறை நிஜமானது. சொல்லு விஸ்வா, உங்க அம்மா சாப்பிடாம நீ மட்டும் சாப்பிடுவியா? இல்லப்பா, மாட்டேன். அவ பட்னியா இருந்து அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அழுதுடுவேன்ப்பா. உங்க அம்மா கிட்ட கேளு, நான் என்ன பண்ணா உங்க அம்மா சாப்பிடுவான்னு. அம்மாவோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் 100% கேரண்டி அதை நான் நிறைவேற்றுவேன். உங்க அம்மாவுக்கு என்ன வேணுமா? அம்மா, அப்பா தான் கேட்குறாருல்ல. உங்க சந்தோஷத்துக்கு அப்பா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்கம்மா, ப்ளீஸ்மா.